மகிமை இறங்கின சபையில திட்டங்கள் போட்டு நான் 100 கோடிக்கு நிலம் பார்த்துட்டேன், நீங்க காணிக்க கொடுங்கன்னு சொல்ற எந்த ஊழியக்காரனையும் நீ சபை ஏற்றுக்கொள்ளாத. அந்த பில்டிங்க கர்த்தர் எனக்கு காட்டினாரு, அதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் 1 கோடி, மீதியை நீ தான் கொடுக்கணும். நீ கேட்ட கொடுத்த கேளுங்க ஐயா, சும்மா இருக்கிறீங்க. அவன் சொன்னான்னு கேட்டுறது, அவனும் 2 பேரை ஏற்றி விட்டு நான் 1 லட்சம் கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் 100 லட்சம் கொடுத்தாரு. புழுகுறான். ஆண்டவர் ஆலயத்தை விட்டு போயிடுறாரு. Listen, your church must depend on God for everything. Everything. 100 சாட்சி சொல்லுவேங்க, பர்சனல் லைஃப்ல சொல்லுவேன், மினிஸ்ட்ரியில சொல்லுவேன். ஏன் தைரியமா சொல்றேன்? பரத்திட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். அவர் பீகார் வந்தாரு, உங்க அப்பாட்ட கேளுங்க, சொல்லுவாரு. Why sir, why? ஏன்னா கர்த்தர் நடுமையத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. பிள்ளையான் பார்க்குறான், ஒழுங்கா மண்ணா விழுது, இவன் வேலை செய்யாமல் இவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறான், எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறான், அழகானவைகள். அந்த இடத்தை பொருளாசைங்கிற விக்கிரகத்தை நடையில ஏற்றி உள்ள வரும்போதே காசு கேட்டு குட்டிச்சவராக்கி விட்டோம், ஆண்டவரை புறம்பே தள்ளிவிட்டோம். அது காணக்குறைக்கு இப்ப கொஞ்சம் உள்ள. அடுத்தது 2 வேகமாக வாசிங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். நீங்க சொல்லியிருக்கீங்க இருப்பீங்க, அதனால தான் பேசுறேன். ஹல்லேலூயா. அடுத்தல 8வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார். சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது அங்க ஒரு வாசலை பார்த்தேன். உள்ள போய் பார்த்த போது என்ன நடந்தது? 11வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும். உள்ளுக்குள்ள கமிட்டி மீட்டிங் நடக்குது. ஹலோ, வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. பக்கத்துல சொல்லுங்க, சபைக்குள்ள வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, சில நேரம் ஓட்ட போட்டு பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உள்ள 70 மூப்பர்கள் கமிட்டி மீட்டிங் நடத்துறோம். எப்படிடா எவனை கவுக்கலாம், எவனை காலை வரலாம், எவனை வீட்டுக்கு அனுப்பலாம், எவனுக்கு குளிக்க அனுப்பலாம், எல்லாம் கமிட்டி மீது தான். ஆமா, அதை நீங்க வீட்டில் போய் படிச்சீங்க. இதோட நின்றுச்சா? இன்னொன்று நடக்குது. உள்ள கொண்டு போறான், இன்னொன்று கொண்டு போறாங்க. அங்க பெண்களை குட்டி எழுதிருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நீங்க கையை கல்லெறிஞ்சிருவீங்க. அதனால இன்னொன்று 16வது வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே, ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஹலோ, லிசன். அன்றைக்கு எருசலேமில் நடந்தது, இன்றைக்கு சென்னையில் நடக்கிறது. என் கையில் இருக்கிறது கர்த்தருடைய சபை என்று சொல்லி டிவியிலே பிரசங்கம் பண்ணுகிற, டிவியிலே அதிக ஆக்கிரமி செய்திருக்கிற ஒரு சபையினுடைய வெளியீடாகிய பேப்பர், புஸ்தகம். அதுல இருக்க சில வசதியை வாசிக்கிறேன். சென்னையில சூரியனே, இது என்னன்னா அதிகாலையில ஜெபமா, அதிகாலை ஜெபம். சூரியனே, இரவெல்லாம் என்னை கீழே தள்ளும்படி கிரியை செய்த ஒவ்வொரு வல்லமையும் தூக்கி எறிவாயாக. சூரியனே, சாத்தானுடைய அபிஷேகத்தினால் எனக்கு விரோதமாக பேசும் ஒவ்வொரு வாய்க்கு எதிராக திரும்ப அந்த அம்புகளை அனுப்புவாயாக. சூரியனே, இன்றைக்கு உதயமாகும் போது எனக்கு விரோதமாக குறிவைக்கப்பட்டுள்ள அக்கிரமங்கள் எல்லாம் நீ தலைகீழாக்குவாயாக. என்னுடைய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை சூரியனுக்குள்ளாக நான் கிரமப்படுத்துகிறேன். முழுசு வாசிக்க வேண்டாம்ல? வாசிக்கணும்னு ஆசையா இருக்கா? அடுத்தால, சூரியனே, சந்திரனே, நட்சத்திரங்களே, உங்களை பார்த்து பேசுகிறேன். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்காக நான் திட்டமிடுகிறேன்.
ராகுகால கம்பெனி எல்லாம் உள்ள வந்துட்டு. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, இந்த யமகண்ட சபைகளை விடுவிடுங்க. ப்ரூஃப் வச்சுதான் ஏன் பேசுறேன். அன்றைக்கு எருசலேமிலே புறமுது காட்டினார்கள், சூரியனை வணங்கினார்கள். இன்றைக்கு சென்னையிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சூரிய நமஸ்காரத்திற்கு நான் மதிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனும் இவன் பொங்கல் விழாவுக்கு நோட்டீஸ் ஒட்டியிருக்க. எங்க ஊர்ல வந்து ஓட்ட மாட்டேக்காரு. எங்க ஊர்ல மகர் சங்கராந்தி கொண்டாடுறாங்க தெரியுமா? சூரிய கடவுளுக்கு. அதுக்கு தான் பொங்கல் தெரியுமா? சூரியனே ஒன்னால தான் கரும்பு விளைஞ்சது, ஒன்னால தான் நெல் விளைஞ்சதுன்னு சொல்லி. நம்ம பெரிய ஊழியக்காரன் நினைக்கிறவர் ஊரெல்லாம் நோட்டீஸ் விட்டுருக்காரு, பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன இதுதான் ஆண்டவர். ஹலோ, யாரை ஏமாற்றுகிறீர்கள்? தேவன் தம்முடைய மக்களை விட்டு அருவருப்பை பார்த்து அகலும்படியாக கிரியை நடப்பிக்கிறீர்களோ ஊழியர்களே? உனக்கு பணம் பணம், உனக்கு அவிசுவாசிகளுடைய கிரியை ஆதாரம், உனக்கு மற்றவர்களை கவிழ்ப்பதற்கான திட்டங்கள். I tell you, தேவ சபையிலே தேவ சரவண அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமா பண்ணாங்க. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே. Today the church is shaken. பீலையாம் பார்த்து நடுங்க வேண்டிய காரியம் இன்றைக்கு சபை பீலையாமை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. வீறு கொண்டு எழுவோம், பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுவோம். இந்த ஜாதி ஒரு ஜாதியோடு கலவாமல் தனித்து வாசம் என்னும் என்று காண்பிப்போம். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம்.